2005 அப்துல் கலாம் ஐயா சுவிட்சர்லாந்துக்கு பிளைட்ல போனப்போ அந்த நாட்டுல இறங்கறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்கு. ஒரே ஒரு இந்தியனுக்காக சுவிட்சர்லாந்து இந்த அளவுக்கு பண்ணதே அப்படின்னு இதை பார்த்த உலக நாடுகள்லாம் பொறாமையிலே முழுகி போயிருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் நம்ம நாட்டுக்கு வராரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச சுவிட்சர்லாந்து அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? உலகமே பார்த்து நடுங்கிற சக்தி வாய்ந்த அமெரிக்க நாட்டுடைய நாசாவே ஏமாத்தி அணுகுண்டு சோதனை நடத்திய உலகின் தலை சிறந்த விஞ்ஞானியான அப்துல் கலாம் சார் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு வராங்க. இந்த நாளை தான் இனிமே நம்ம நாட்டுடைய அறிவியல் தினம்னு அறிவிச்சிருக்கு சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட். இது என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒரு நாடு தேசிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த நாட்டு தலைவர்களை வச்சு தான் முடிவு பண்ணும். ஆனா ஒரு நாடு அடுத்த நாட்டு தலைவர்களை வச்சு தனக்கு நேஷனல் டே பிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இதுதான் உலக வரலாற்றிலேயே முதல் முறையும் கூட. அப்துல் கலாம் ஐயா 2005 சுவிட்சர்லாந்துல கால் எடுத்து வச்ச அப்பேற்பட்ட நாளை தான் அந்த நாடு மே 26 அப்படிங்கறத இன்னைக்கு வரையும் அறிவியல் தினமா கொண்டாடிட்டு இருக்கு.